Thank you, Father God. போற்றி துதிப்போம் என் தேவனே, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் நாராய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. சொல்லுவோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் அவருடைய பிரசன்னத்தை தொடுகிற ஒரு அனுபவம். நல்ல கையை தட்டி வாஞ்சையோடு பாடுவோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின். இயேசு என்னும் நாமமே சுகத்தை தருகிற நாமம். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் ஆர்ப்பின் செய்ய தோணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் செய்ய தோணியோடு நல்ல சச்சமா இயேசு. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாடகனை மறந்தான். தாய் தன் பாடகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாடகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து பாதை என்று மூடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் ஐயா நல்ல கையை தட்டி சொல்லு. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாடகனை ஸ்ரீ ஆண்டவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாடகனை மறந்து போனாள். நீ என்னால் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்று மூடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை
ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. சொல்லுங்க, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடனின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையில் 1% நடக்குமா? ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளதா? அது நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களை செய்யுமா என்று ஒருவேளை கொஞ்சம் சந்தேகமாக இருந்தால் அப்படியே கொஞ்சம் வெளியே எழுச்சி போயிட்டு சூரியனை பார்த்து விட்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னடா பாஸ்டர் வெளியே போய் சூரியனை பார்த்துட்டு வான்றாரு. ஏன் சூரியனை பார்த்துட்டு வான்னு சொன்னோன்னா, மனுஷனை உண்டாக்கி கர்த்தர் பூமியில் வைத்தார். சரிங்களா? மனுஷனுக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் என்னது? பூமி. இந்த பூமியினுடைய விட்டம் அதாவது அளவு, அந்த சுற்றளவு சூரியனுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் முதல்ல இந்த பூமியை ஒழுங்குபடுத்துகிறார். பின்பதாக இந்த பூமிக்கு ஒளி கொடுப்பதற்காக 2 பெரிய சுடர்களை அந்தரத்திலே வைக்கிறார். இந்த பூமியில் நான் குடியிருக்க போகிறேன். இந்த பூமியில் யார் இருக்க போகிறா? நீங்களும் நானும் குடியிருக்க போகிறோம். அந்த பூமியை ஒளி தருவதற்காக ஒரு பெரிய சுடரை உண்டாக்கினார். பூமியுடைய அளவு பார்த்திங்கன்னா, பூமி ஒரு பொட்டு என்னவோ அந்த சைஸ் தானா. அப்போ நான் யோசித்தேன், தெய்வமே, பூமியில் குடியிருக்க போகிற எனக்காக இதை பார்க்கலும் பல மடங்கு பல லட்சம் கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஒளிவட்டத்தை வச்சிங்க. அது சைஸுக்கு நாங்கள் பொட்டு சைஸில் தான் இருக்கிறோம், ஒரு சின்னோண்டு சைஸில் இருக்கிறோம். அவ்வளோ அக்கறை பாரு என் மேலே ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நான் குடியிருக்கிற பூமிக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு அவர் ஒரு ஒளிச்சுடரை உண்டாக்குகிறார். அது மகா பெரியதாக இருக்கிறது. அப்போ அந்த தேவன் அந்த சூரியனை கையில் படைக்கல, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றாரு. அது வெளிச்சத்தை தருகிற 2 சுடர் உண்டாகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்னென்னா, எனக்காக அவர் எவ்வளோ பெரிய காரியத்தை வேணால் செய்வார். ஆமென். உங்களுக்காக கர்த்தர் செய்கிற காரியம் சாதாரணமானதாக இருக்காது, அது பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு சின்ன சைஸில் இருக்கிற நமக்காக கர்த்தர் ஒரு பெரிய ஒளிச்சுடரை அந்தரத்தில் தொங்க விடுறாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தங்க போகிற இடத்துக்காகவே இப்படி ஒரு இதை செய்வார்னா என் வாழ்க்கையை குறித்து எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தான் சங்கீதம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, கர்த்தருடைய வாயின் வார்த்தையினால் வானங்களும் அவைகளுடைய சர்வ சேனைகளும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் படிச்சோம். அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே அது ஏற்கனவே செய்து முடித்து இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. சூரியனை எப்போயோ உண்டாக்கிட்டார், ஆனால் நான் இப்போ தான் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா.
எனக்குரிய ஆசீர்வாதங்கள், எனக்கு ஒரு ஒளிச்சுடரை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கி வைத்திருக்கிறாரு. அதை நான் பார்க்கல. அதான் வேதம் சொல்லுகிறது, காதில் கேட்கல, கண்ணில் பார்க்கல, இருதயத்தில் சிந்திக்கல, ஆனாலும் கர்த்தர் உண்டாக்கி வைத்து விட்டார். அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே எனக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை உண்டாக்கி விட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வாயின் வார்த்தையின் வல்லமையை குறித்து சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ரொம்ப அழகாக சொல்வார். ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த வார்த்தை எதை ஆண்டு என்ன நினைச்சாரோ, எதை வச்சு அந்த வார்த்தையை சொன்னாரோ என் வாழ்க்கையில், அந்த வார்த்தை நிறைவேறும் என்கிற அந்த நம்பிக்கை எனக்கு வேணும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒரு காலம் வெறுமையாய் போகாது, வீணாய் போகாது. அவர் என்ன சொன்னாரோ அது நடக்கும், அது நடந்தே தீரும். அதை தடுக்கத்தக்கவன் என்று உலகத்தில் ஒருவனும் கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைகளை பேசுகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் வீணான வார்த்தையெல்லாம் பேச மாட்டார். மனுஷன்தான் வீணான வார்த்தையை பேசுவான். உலக மனிதன் வாக்குறுதிகளை கொடுப்பான்னு செய்ய மாட்டான். ஆனால் என் தெய்வமோ அவர் என்ன சொன்னாரோ அப்படியே 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 நிறைவேற்றுவார். அந்த வார்த்தையில் வல்லம் அவர் செய்யணும் அவசியம் இல்லை. அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டுட்டாலே அது செஞ்சு முடிச்சுட்டு தான் போவோம். அது ஒரு ஆமேன் சொல்லுவோமா? உங்களை குறித்து ஒரு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அவர் இறங்கி வந்து அதை செய்யணும் அவசியமே கிடையாது. ஏன்னா அவருடைய வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை அவர் நினைத்ததை, அவர் சொன்னதை சாதித்து அப்புறம்தான் திரும்பும். மனுஷனுடைய வார்த்தையை போல கிடையாது. மனுஷன் பொய் பேசுவான், நிறைய மனுஷன் பொய் பேசுவான். வாயை திறந்தா கூசாமல் பொய் பேசுகிற மனிதர்கள் உலகத்தில் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதனுடைய வார்த்தையில் வஞ்சகம் இருக்கும். ஆனால் என் ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா சொன்னது தான். அதை அவர் செய்யணும் அவசியம் இல்லை. அந்த புறப்படுகிற வார்த்தையை நிறைவேற்றிவிடும். உதாரணத்துக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறாரு. என்ன காரியம் சொல்லலாம்? டே எதிர்க்கிற கிராமத்துக்கு போடா, கிராமத்துக்கு போ, அங்கே ஒரு கழுதை கட்டியிருக்கும், அதை என்ன பண்ணு, அவுத்து கொண்டு வா அப்படி சொல்லும்போதே சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்பான்னு தெரியும். கழுதை நம்முடையது கிடையாது, நீ என்னமோ கூலா போங்கன்றீரு, அவுத்துட்டு வான்றீரு, அடி யார் வாங்கிறது? அதனால் அவர் அடுத்த வசனம் சேர்த்து சொல்கிறாரு. வாசிச்சு பாருங்கள், மார்க் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அந்த கிராமத்தில் பிரவேசித்த உடனேயே மனுஷன் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா வேலை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு? நிறைய கழுதையை அவுத்து கொண்டு வரணுன்ட்டு. அவன் கழுதையை அவுக்கிறதுக்கு யாருமே போகிறது கிடையாது. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு கழுதையை அவுக்க போகிறாங்க. ஆண்டவர் சொல்லுங்க, வாசிங்க சிஸ்டர். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை கட்டியிருக்கிற அதை விடுவித்து அனுப்பிச்சிடுவான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இது சுவிசேஷத்துக்கான ஒரு வசனமாக இருந்தாலும் நான் ஒரு இப்படி சொல்ல விரும்புகிறேன். நான் இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, 2 பேரை பார்த்து, அப்பா நீ போப்பா, அந்த கிராமத்தில் ஒரு கழுதை இருக்கு, அவுத்துட்டு வான்றாரு. எவனாவது பிடிச்சி அடித்தா என்ன பண்ணுறதுன்னு பேசிட்டு போயிருப்பான். ஆமென். இன்றைக்கி விசுவாசியும் அப்படி தான். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா நான் உனக்கு செய்வேன்னா எப்படி நடக்கும்? ஒரு கீழ்காத்தை வீசுவனர், கீழ்காத்தை எங்கேருந்து அடிக்கும்? வெயில் காலமாக இருக்குது. அந்த வார்த்தையை நம்புறதில்ல, கண்ணை மூடிட்டு நம்பணும். ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொன்னால் எப்படி நம்பணும்? கண்ணை மூடிட்டு நம்பணும். ஆமென். அப்போ அதுதான் நம்பிக்கை. வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்று நம்புவது அதுதான். ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்கு நடக்கும். இப்போ அவன் பேசிட்டு போயிருப்பான், என்ன பண்ணுறதுன்னு. இப்போ பாருங்கள், ஆண்டவர் கூட போகலை. ஆண்டவர் அந்த கழுதைக்காரன்ட்ட பேசினாரா இல்லை இவன்கிட்ட பேசினாரா? சீஸ்டர்கிட்ட பேசினார், கழுதைக்காரன்ட்ட பேசல. ஆனால் இங்கே சீஸ்டர் பேச வாயிலிருந்து வார்த்தை விழுந்துடுச்சு. வார்த்தை நேராக அந்த எஜமான்ட்ட போயிடுச்சு. உங்களை குறித்து நான் ஒரு காரியம் செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா வார்த்தை புறப்பட்டுடுச்சு, காரியம் ஆகிவிட்டது. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான் காரியமே தவிர அது நடக்கலைன்னு கிடையாது. இந்த ட்ராவல் டிஸ்டன்ஸில் சோர்ந்து போகாத நம்பு. அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டுட்டாலே நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனேயே அந்த வார்த்தை இவனுக்கு முன்பதாக போகிறது. யாருக்கு முன்னாடி? உனக்கு முன்னாடி அந்த வார்த்தை போகும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டாரு, அந்த வார்த்தை போய்கிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா.
அப்ப அந்த வார்த்தை போகுது, இவன் சொன்ன உடனே அந்த வார்த்தை பிடர்ல அடிக்குது, அவுத்து கொடுத்துறான் கொண்டு போய் என்று நான் சொல்றேன். கட்டப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நெருக்கப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தடைப்பட்டு இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையிலே அது கட்டவிழ்க்கப்படும், அது விடுதலையாக்கப்படும், உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை நம்பணும். ஹல்லேலூயா. அதை நம்பாம கர்த்தரால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு சொன்னப்பட்டது அல்லது இனி சொல்ல போகிற எந்த வார்த்தையாக இருந்தால் அதை நம்பணும். நீங்கள் அப்படியே கர்த்தர் சொல்லிட்டாரு, நடந்துடும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் அருமையான மனுஷன் ரொம்ப பிரயாசப்படணும் ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு. ரொம்ப பிரயாசப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு காரியத்தை. ஆனால் நான் சொல்கிறேன், தெய்வம் ஒரு வார்த்தை உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து சொல்லிட்டாருன்னா நீ எழுதி வச்சுட்டு போ. அதை மாற்றத்தக்க சக்தி என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவர் சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். அதை எவனாலும் ஒரு காலம் ஒருபோதும் மாற்ற முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் இதுதான். ஒரே வார்த்தை செய்தியை முடிக்கலன்னா, உங்களுக்கு சொன்ன வார்த்தை வல்லமை உள்ளது, அதை நம்புங்கள். தாமதித்தாலும் வரும், எது வேணால் வராமல் போகும். வாயிலேருந்து வார்த்தை புறப்பட்டுடுச்சுன்னா நடக்கும். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லிட்டாருன்னா, அந்த வார்த்தை வாயிலேருந்து வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக ஜாதி ஆக்கிட்டு தான் விடுவாரே தவிர கர்த்தர் செய்யாமல் இருப்பதே கிடையாது. இன்றைய தியானத்திற்கென்று ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14 முதற்கொண்டு 16 வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? 2 காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதில் முதல் காரியம், ஆண்டவர் கிதியோன்ட்ட பேசுகிறாரு. கிதியோன்ட்ட சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வார்த்தை? நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டது, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா முதல்ல நீங்கள் புடமிடப்படுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையை, நான் உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன்னு சொல்லிட்டாருன்னா கர்த்தர் கட்டாயம் உங்களை புடமிடுவார். ஹல்லேலூயா. ஏன் புடமிடுனா, அந்த வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க, அந்த வார்த்தையின் வல்லமையை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க என்பது முதலாவது சோதிக்கப்பட வேண்டும். இப்போ இந்த ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டாரு, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறான். இப்போ யுத்தத்துக்கு கிளம்பியாச்சு. யுத்தத்துக்கு கிளம்பினது விசுவாசத்தின் அடையாளம். ஆமென். விசுவாசிகள் ஓடி ஒளிஞ்சிருப்பான். சவுல் தளவாடங்களில் ஓடி ஒளிந்தது போல ஒளிந்து கொள்ளவில்லை. முதல்ல கொஞ்சம் இருந்தது, கர்த்தர் அதை கிளியர் பண்ண உடனே இப்போ யுத்தத்துக்கு போக சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 32,000 பேரை கூப்பிட்டு கொண்டு கிளம்பி விட்டான். இப்போ 32,000 பேரை கூட்டிகிட்டு படையை கூட்டிகிட்டு கிளம்புகிறான். கர்த்தருக்கு இப்போ செக் பண்ணணும். நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட, நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிவிட்டு அதை நான் செக் பண்ண போகிறேன். எப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்தாலும் கண்டிப்பாக அதை தொடர்ந்து ஒரு புடமிடுதல் இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, டே கிதியோனே, நீ யுத்தத்துக்கு கிளம்பிட்டு ரொம்ப சந்தோஷம், ஆனால் இந்த 32,000 பேரை நீ கொண்டு போனீங்கன்னா இவனுக்கு எல்லாரும் நான் தான் செய்தேன்னு பேசிடுவானுங்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டா முதல்ல உங்கள் மண்டையில் இருக்கிற பெருமையை உடைப்பாரு. நான் உன்னை அனுப்பிச்சிட்டேன் வச்சுக்கோங்க, நீ என்ன தெரியுமா சொல்லுவ? என் படிப்பு, என் அறிவு, என் திறமை, என் தாளந்து இதை சாதித்தது என்று உன் வாயில் நீ சொல்லிடுவ. அது எனக்கு மகிமையாக இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப நம்பிக்கை தங்களுடைய தாளந்துகளை குறித்து. நான் இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் பெரிய ஆளாக்கும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நிறைய பேருடைய புத்தி அந்த மாதிரி தான். இப்போ அது வெளியே தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். அப்போ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும், முதல்ல நீங்கள் என்ன ஆகணும்? நீங்கள் 0 ஆகணும். இங்கே தான் கர்த்தர் தான் கற்றுக் கொடுக்குறாரு. அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? யுத்தத்தை நீ ஜெயிக்க போகிறத நான் தான் ஜெயிச்சு கொடுக்க போகிறேன். அப்போ நீ 0 ஆகணும். இப்போ 32,000 பேர் நீ கூட்டிகிட்டு போகிற, இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? நான் உன் கூட இருந்ததுனால ஜெயிச்சேன் அப்படின்னு. நான் உனக்கு சொல்லட்டுமா? உங்கள் கூட நிறைய பேர் கர்த்தர் வாழ்க்கையில் கட் பண்ணிடுவார். உங்கள் கூட நடக்கிற நிறைய பேரை கர்த்தர் ஒரு கட்டத்தில் கட் பண்ணி தூக்கி போட்டுருவார். நமக்கு அது துக்கமாக இருக்கும். ஐயோ, இந்த குடும்பம் போயிடுச்சு, இவங்க போயிட்டாங்களேன்னு. இல்லை, நாளைக்கு அவன் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லக்கூடாது என்பதற்காகவே அப்படி சில கத்திரிக்கோளை கர்த்தர் யூஸ் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் சில உறவுகளை கர்த்தர் கட்டாயம் கட் பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா சில உறவுகள் கட்டாயம் கட் பண்ணுவார்.
ஏன்னா நாளைக்கு அவன் சொல்லிடக்கூடாது, நான் சொல்லி தான் என்ன ஆனாமன், நான் ஆபிரகாமை பெரிய மனுஷன் ஆக்கின நீ சொல்லிடாதபடிக்கு அந்த தெய்வத்துக்கு நேராக என் கையை உயர்த்தினேன். ஒன்று நமக்கே அந்த அறிவு வேணும். நமக்கு அந்த அறிவு இல்லைன்னா கர்த்தர் கட் பண்ணிடுவார். இப்போ ஆண்டு செக் பண்ணுறாரு, இவன் நம்பிக்கை நான் சொன்ன வார்த்தை மேலே இருக்குதான்னு. பார்த்தான், ஏற்கனவே அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. 32,000 பேரை வச்சுட்டு போகிறதே எனக்கு பெரிய விஷயம். இந்த 32,000 வச்சு ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். எப்படி ஜெயிக்க வைக்க போகிறீங்க, நான் மலைச்சு போய் நிற்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நினைக்கும் போது தான் கர்த்தர் சொல்கிறாரு, திருப்பி பயமும் திகில் உள்ளவனை திரும்ப அனுப்பிடு அப்படின்றாரு. அப்போ அவன் யோசிக்கிறான், கர்த்தர் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால் நம்ம நம்பி அனுப்பிச்சிருவோம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் பயமும் திகிலும் உள்ளவெல்லாம் போடான்னு ஒரு டன் 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 அடித்தான். சத்தம் முடிகிறதுக்குள்ளே எல்லாம் துண்டக்கான துணின்னு ஓடிட்டானுங்க. அப்போ கூட வந்த அத்தனை பேர் எப்படி வந்திருக்கிறான்? அநேகர் உங்கள் கூட நடக்கிறவங்க, உங்களை விட்டு ஓடுகிறவங்க நிறைய பேர் உங்கள் கூட இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நிற்கிறவங்க ரொம்ப ரொம்ப அப்படி கையை விட்டு எண்ணிடலாம். உங்கள் கூட எழுதி வச்சுக்கோ, நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உன் கூட நிற்க போகிற ஆட்களை நீ விரல் விட்டு 1 2 அப்படி 3 அப்படி எண்ணிட்டா ஜாஸ்தி, 3 4 இருந்தால் பெரிய விஷயம். அல்லேலூயா. 22,000 பேர் ஓடி போயிட்டானுங்க. சரி, இவன் நினச்சா அப்பா பரவாயில்ல, ஒரு 10,000 பேர் இருக்கிறானுங்க கூட இருக்கிறேன்ட்டாரு, அதனால் கர்த்தர் என்ன பண்ணிடுவார், விட்டுருவார் நினச்சேன். அப்பயும் கர்த்தர் விடலை. அடுத்த சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நியாயாதி 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். மீதியானியரோ அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டு கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்கள் ஒட்டகங்களுக்கு, இப்போ நல்லா இந்த வசனத்தை ஏன் வாசிக்க சொன்னா, 32,000 பேரை கூட்டிட்டு வரான். கர்த்தர் சொல்றாரு, டே இவனை கூட்டு போனா எனக்கு மகிமை கிடையாது, நாளைக்கு உனக்கு ஜெயம் கிடைச்சால் நாங்கள் தான் உன் கூட நின்று ஜெயிச்சோன்னு சொல்லிடுவானுங்க. ஆகவே எல்லாரையும் துரத்துட்டாரு, ஓடி போயிட்டானுங்க எல்லாரும். இப்போ 10,000 பேர். சரி, இவ்வளோ பெரிய கூட்டத்தை 10,000 பேரை வச்சு எப்படி ஜெயிக்கிறது? சரி பரவாயில்ல, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு கூட இருப்பேன்னு நம்பி அவன் போறான். கர்த்தர் விடலை. இப்பயும் சொல்றாரு, டே 10,000 கூட ஜாஸ்திடான்றாரு. 10,000 கூட ஜாஸ்தி, நீ என்ன பண்ணு, தண்ணி குடிக்க வை, நான் எவனை முன்குறிக்கிறோன்னு அவனை மாத்திரம் கூட்டிகிட்டு போன்றாரு. நீங்கள் எதனா நினச்சிருப்பீங்க? 10,000 பேர் இருக்குது, தண்ணி குடிக்க வைக்கிறார், எத்தனை பேரை கூட அனுப்புவார் நினச்சிருப்பீங்க? ஒரு 8,000 பேர். அப்போ நம்பிக்கை எங்கே இருக்குது? சரி பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்பி நினச்சிட்டு இருக்கிறோம். 8,000 பேர் தான் இருப்பான்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் பாருங்க, ஒரு 10% கூட வைக்கல. 10,000ல் 9,700 பேரை துரத்திட்டார். இவன் திரும்பி பார்க்குறான், 300 பேர் இந்த பக்கம், அங்கே பார்த்தா அப்படியே கடல் போல படுத்து கிடக்கிறானுங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்தால் நம்பணும். ஆமென். நான் சொல்கிறேன், உன் நம்பிக்கை எது மேலே? கர்த்தருடைய வார்த்தை மேலே இருக்கணுமே தவிர உன் கூட வரவ மேலே இருக்கக்கூடாது, உன் கூட இருக்கிறவங்க இருக்கக்கூடாது. எப்போ அதை நீ எடுக்கிறியோ, யாரை நம்பி வண்டி ஓட்டுறியோ, அந்த நம்பிக்கை அவங்க மேலே நீ தூக்கி வெளியே போட்டுறியோ, அப்போ தான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிற நேரம் வந்து விட்டது என்ற அர்த்தம். அப்போ தான் உன் விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தை மேல் இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ பார்க்குறா 300 பேர் தான் இருக்கிறானுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்கிறேன், கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமையை கொண்டு வருவதற்கு முன்பதாக, ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வருவதற்கு முன்பதாக சில குறுகிய பாதை வழியாக 32,000 22,000 மாறலாம், 22,000 10,000 மாறலாம், 10,000 300 மாறலாம். நீ நினச்சிப்ப நான் குறுகிட்டேன், நான் குறைஞ்சி போயிட்டேன், நான் வெக்கப்பட்டு போயிட்டேன், நான் அவமானப்பட்டுட்டேன். இல்லை, அந்த குறுகளுக்கு பின்பதாக எவ்வளவு குறுகுகிறாயோ, எவ்வளவு நெருக்கப்படுகிறாயோ, எவ்வளவு வேதனைப்படுகிறாயோ, அதற்கு பின் வருகிற ஒரு மகிமை என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருகிற அந்த வல்லமை, கொண்டு வருகிற மகிமைக்கு முன்பதாக நீ அனுபவிக்கிற அந்த குறுகள், நீ அனுபவிக்கிற அந்த போராட்டம், நீ அனுபவிக்கிற அந்த நெருக்கம் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, யோபை குறித்து பார்க்கும்போது யோபு ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவான். எடுத்துக்கொள்ளுங்கள், யோபின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 25 26. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும்.
மீட்பர் என்பது கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு வார்த்தை. கிறிஸ்து இன்னும் பிறக்கவில்லை, கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்படவில்லை, கிறிஸ்து இன்னும் உயிர் தள்ளவில்லை. இப்ப அவன் ஒரு வார்த்தை சொல்றான், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இருந்த ஒரு மனுஷன் சொல்றான், என் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில இறங்கி வருவார், என் ஆண்டவர் இந்த பூமியில ஜனங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்படுவார், அவர் மீண்டும் உயிர் தள்ளுவார், அவரை நான் பார்ப்பேன் அவன் சொல்றான். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. என்ன வெளிப்பாடு? தேவன் ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்காரு, என்னுடைய குமாரன் இந்த பூமியில் அனுப்புவோம்ப்பா. அப்போ இவனுக்கு பழைய கதை தெரிஞ்சிருக்குது, பாவத்தில் விழுந்த சம்பவம் தெரிந்திருக்கிறது, அங்கே ஒரு மீட்பின் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிசாசின் தலையை நசுக்குவார், அந்த சத்தியம் தெரிந்திருக்கிறது. அது வெளிப்படுத்தப்பட்ட உடனேயே அவன் இவ்வளோ நெருக்கம், ஒரு குறுகள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தில் இருந்த ஒரு மனுஷன் இப்போ நடுத்தருக்கு வந்துட்டான். எங்கே வந்தாச்சு? சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் நம்ம we would feel that we lost everything in our life. நம்ம விட்டு எல்லாமே போனது மாதிரி ஃபீல் பண்ணுவோம். And know today that when that situation comes, you understand, be prepared to receive the glory for you. அந்த சிச்சுவேஷன் வந்தவனை தெரிஞ்சுக்கோ, உனக்காக ஒரு மகிமையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த மகிமை வரப்போகிறது, அதை பெற்றுக்கொள்கிற தூரத்தில் நீ வந்து விட்டாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறான், அந்த வெளிப்பாட்டை விசுவாசிக்கிறான். அந்த வெளிப்பாட்டின்படி யாரு? தெருவில் உட்கார்ந்திருக்கிற ஒரு மனுஷன், மனைவியை இழந்தவன், பிள்ளைகளை இழந்தவன், சொத்தை இழந்தவன், வியாதியில கஷ்டப்படுகிற ஒரு மனுஷன் சொல்றான், எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது, எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. இயேசு பூமியிலே வருவார், அவர் அடிக்கப்படுவார், உயிர் தெழுவார், அவரை உயிரோடு கூட நான் பார்ப்பேன். இந்த மாம்சம் அழுகி போனாலோ, இந்த எலும்புகள் ஒன்றுமில்லாமல் போனாலோ, என்னுடைய சொந்த கண்களினாலே என் மீட்பர் இந்த பூமி மேல் உயிரோடு கூட இருப்பதை நான் பார்ப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். வார்த்தையின் மேல், வெளிப்பாட்டின் மேல் ஒரு நம்பிக்கை. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்பாட்டை நீங்க நம்பினா தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அவன் அவ்வளோ அழகாக சொல்கிறான், என்ன வேணால் நடக்கட்டும்யா, எனக்கு கர்த்தர் சொன்னது நடக்கும். எனக்கு அது ஆகவே வாழ்க்கையில் ஒரு குறுகலுக்குள்ளே போனீங்கன்னா, நல்ல விசாலத்தில் இருந்தேன், இப்போ ஒரு குறுகலுக்குள்ளே போயிருக்கிற, நல்ல ஆசீர்வாதமாக இருந்தேன், இப்போ ஒரு நெருக்கத்துக்குள்ளே கடந்து போயிருக்கிற, நான் சொல்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த குறுகலான பாதையில் நெருக்கத்தில் கடந்து போனாலும் வார்த்தை பொய் சொல்லாது, வார்த்தை தவறாது, அது நிறைவேறும். அதை தடை செய்ய தக்கவன் என்று உலகத்திலே இதுவரை இருந்ததும் கிடையாது, இனி இருக்க போவதும் கிடையாது. என் தெய்வத்தினுடைய வார்த்தை மகா வல்லமை உள்ளவைகள். கிதியோன் குறுகிட்டே போறான். 32,000, 22,000, 29,700 பேர் ஓடிட்டான். இப்போ 300 பேர். நான் சொல்றேன், ஒன்னே விசுவாசித்தான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் கூட கர்த்தர் இருந்தார்னா எனக்கு 32,000 பேரும் தேவையில்லை, எனக்கு 22,000 தேவையில்லை. என் கூட கர்த்தர் நான் இருக்கிறேன், நீ போடான்னு சொல்லிட்டாருன்னா அவர் ஒருவர் போதும். தாவீதோடு கூட 300 பேர் கூட கிடையாது, தனி மனிதனா போனான். அவன் கூட கர்த்தர் இருந்தாரு. இவன் கிட்டையாவது 300 பேர் இருந்தாங்க, அவன் கிட்ட அதுவும் கிடையாது. 5 கல்லு கர்த்தர் அவனை ஜெயிக்க வைத்தார். நான் சொல்றேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அந்த வார்த்தையை நம்புங்க, அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் ஒரு காலம் நீங்கள் குறுகி போனாலும் கர்த்தர் மீண்டும் உங்களை பெருக பண்ணி உங்கள் எல்லையை விரிவாக்கி ஒரு மகிமைக்குள்ளாக உங்களை, உங்கள் குடும்பத்தை கட்டாயம் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா.